காலை வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழரசி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடை தான் காட்ட போகிறேன். சாப்பாடு, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், அப்புறம் இட்லி எப்போதும் போல். இன்றைக்கி என்ன நான் ஸ்பெஷல்னா முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, புதினா மூணுத்தையும் சேர்த்து எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறது தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாய் எல்லாம் பொரியல் செய்கிற மாரி பொரியல் செஞ்சுட்டு மிளகாவெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள். ஏன்னா குழந்தைகளுக்கு காரம் உண்டாதுனால மிளகாவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு ஒரு தேங்காய் திருவி மிக்சியில் அரைச்சிட்டு இந்த நம்ம பொரியல் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, புதினா, இது 3 கீரையும் இல்லை இருக்குது. அந்த பொரியலை மிக்சியில் வச்சு ஒரு ஓட்டிட்டு அப்படியே சுடுசாதத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு சாப்பாடு கலரி, இதுதான் குழந்தைகளுக்கு இன்றைக்கி சாப்பாடு. கீரை சாப்பாடு, உருளைக்கிழங்கு, இதுக்கு மேட்சாக உருளைக்கிழங்கு சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைகளுக்கு இந்த சாப்பாடு தான். இதுமாரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, நம்ம சாப்பிடலாம். நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கொழுந்து, பசலைக்கீரை நம்ம வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு இது பிரச்சனை இல்லை, எனக்கு உடனே கிடச்சிடுது. முருங்கைக்கீரை கொழுந்து, பசலைக்கீரை, புதினா மூணுத்தையும் பொரியல் செஞ்சு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு பொரியல் செஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய், புளி, உப்பு வச்சு அரைச்சிட்டு அது மேலே அந்த கீரையை கொட்டி ஒரு ஓட்டிட்டு சுடுசாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கலரி சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்படி இருக்குன்னு. இந்த சாப்பாடு தான் இன்றைக்கி குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்குறேன். இது யாரெல்லாம் இதுமாரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வாங்க சாப்பிடலாம். பாய் உறவுகளே.